ஓகே. சி நம்ம போன வீடியோ லெக்சர்ல நான் வந்து இந்த ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரு ஆரிஜின் ப்ரோல வந்து நாம எப்படி ஆன்சன் பிளாட்டை நம்ம பிளாட் பண்ணலாம். அதுல இருந்து நம்ம எப்படி இந்த ஆன்சன் பிளாட் நம்ம பிளாட் போட்டு அதுல இருந்து நம்ம ஸ்லோப் வேல்யூ எல்லாம் எடுத்து நம்ம எப்படி ஃபைனலா இந்த எலக்ட்ரோஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி இந்த டிஃபியூசிவிட்டி, அதே மாதிரி கியூ அட்சார்ப்ல இருந்து எப்படி சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த லெக்சர்ல நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ரா டேட்டா எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து இந்த என் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ங்கிறது நம்ம எப்படி ஆரிஜின்ல பிளாட் பண்ணி நம்ம இந்த ஸ்லோப் வேல்யூ ஃபைனலா எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த லெக்சர்ல நான் இந்த கால்குலேஷன் பார்ட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி போன லெக்சர்ல நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ இந்த லெக்சரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ரா டேட்டா எடுக்கிறோம். இந்த ரா டேட்டா எடுத்து நம்ம ஆரிஜின்ல நம்ம எப்படி வந்து இந்த ஒரு ஆன்சர் பிளாட் நம்ம போடலாம். அதுல இருந்து நம்ம எப்படி இந்த ஸ்கோப் அண்ட் இன்டர்செப்ட் மட்டும் நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம்ன்றதான் இந்த லெக்சரோட ஃபோக்கஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம டைரக்டா அந்த ஆரிஜின் ஃபைலுக்குள்ளால போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்க ஆரிஜின் ஃபைல்ல காமிச்சிருக்கேன். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவலா வந்து என்னது, இந்த குரோனோகூலுமெட்ரியோட டேட்டா. புரியுதா? சோ இதுதான் நீங்க இந்த ஃபிகர்ல பார்க்க கூட நான் இங்க தெளிவா கொடுத்திருப்பேன். புரியுதா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தான் QF, செகண்ட் ஹாஃப் தான் வந்து Q ரிவர்சிபிள். புரியுதா? சோ அப்போ நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சார் இந்த Q ரிவர்சிபிள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டண்டா தேவை. புரியுதா? சோ இந்த மெயின் பர்டிகுலர் பாயிண்ட்ங்கிறது நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்கேலின் ஆப்ஷன்ல போய் நல்லா இந்த போர்ஷன் மட்டும் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜூம் பண்ணிட்டு இதை நீங்க ஸ்கேட்டர் பிளாட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இந்த போர்ஷன் நீங்க மறுபடியும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ஜூம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும், நீங்க வந்து இங்க போயிட்டு வந்து நீங்க டேட்டா ரீடர் எடுத்துட்டு, ஓகே, ஸோ டேட்டா ரீடரை வச்சுட்டு இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா இங்க நமக்கு என்ன வேல்யூ தெரியுது, என்னோட எக்ஸ் வேல்யூ வந்து 0.25. இங்க தெரியுதா, என்னோட எக்ஸ் வேல்யூங்கிறது 0.25. ஸோ எக்ஸ் வேல்யூ 0.25 தான் ஆக்சுவலா என்ன மீனிங், டவ். புரியுதா? இதோட கரஸ்பாண்டிங் சார்ஜ் வேல்யூ தான் இங்க ஒய்ல கொடுத்திருக்காங்க. புரியுதா? இதுதான் நம்ம ஆக்சுவலா என்னங்கிற பார்த்தோம், Q ஆஃப் டவ். புரியுதா? சி நீங்க வந்து இந்த பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேச்சுரலா சொல்லியிருப்பேன், இதுதான் என்னோட டவ் வேல்யூ 0.25 செகண்ட். அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் நமக்கு ஆக்சுவலா என்னது, Q ஆஃப் டவ். புரியுதா? அந்த Q ஆஃப் டவ் தான் நான் இங்க வந்து என்னங்கிறத கொடுத்திருக்கேன், 2.98 இன்டூ 10⁻⁻6ங்கிறத நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ அப்ப நமக்கு நல்லாவே ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும், இதோட கரஸ்பாண்டிங் Q ஆஃப் டவ் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ இதோட கரஸ்பாண்டிங் Q ஆஃப் டவ் தான் இது. இதோட கரஸ்பாண்டிங் என்னது, டவ் வேல்யூ தான் இங்க நம்ம கீழே இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? சோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம பழைய நிலைமைக்கு இது கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து இது ஸ்கேல் இன், இது ஸ்கேல் அவுட். என்ன ஸ்கேல் அவுட் ஆப்ஷனை நீங்க ரெண்டு டைம் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு பழைய மாதிரி நமக்கு ஆக்சுவலா வந்துடும். ஓகே. சோ இப்போ ஒன்ஸ் இது கிடைச்ச பிறகு நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், நம்ம ஆரிஜின்ல நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்டும் தனியா பிரிக்கணும், அதே மாதிரி ரிவர்ஸும் நம்ம தனியா பிரிக்கணும். புரியுதா? அப்போ நமக்கு ஆக்சுவலா தெரியும் கே ஃபார்வர்டுங்கிறது வந்து அப் டு 0.25 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. புரியுதா? அப்போ 0.25 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இது எத்தனாவது டேட்டா பாயிண்ட்ல இருக்கு அப்படி நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்க கேட்டீங்கன்னா, ஆஸ் யூஷுவலா நான் சொன்ன மாதிரி இந்த போர்ஷனை ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஜூம் இன் பண்ணி வச்சுட்டு ஸ்கேட்டர் பிளாட் நான் போறேன். போயிட்டு இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும், நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனோடேஷன் இருக்காங்கிறது பார்க்கணும். ஓகே. சோ அனோடேஷன் எப்படி நான் கிளிக் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க நமக்கு ஆக்சுவலா என்ன தெரியுது, எனக்கு வந்து XY வேல்யூ தெரியுதா, இந்த XY வேல்யூ வந்து எனக்கு வந்து 1000 டேட்டா பாயிண்ட்ல அப்ராக்சிமேட்டா இருக்கு. புரியுதா? சோ இது இந்த வித்தின் பிராக்கெட்ல 1000 வருது தெரியுமா, அப்போ 1000 டேட்டா பாயிண்ட்ல அது இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நான் என்ன பண்றேன், நான் மினிமைஸ் பண்ணிட்டு நான் டைரக்டாவே என்னது மேல இருந்து அப்படியே நான் வந்து கீழே ஸ்க்ரால் பண்றேன். புரியுதா? மேல இருந்து அப்படி நான் கீழே அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு 1000 டேட்டா பாயிண்ட்டுக்கு அப்படி நான் டைரக்டா வரேன். புரியுதா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா
இந்த 1000 டேட்டா பாயிண்ட் என்னது இதுதான். இங்க தெரியுதா? இங்க 1000 டேட்டா பாயிண்ட் இருக்கா? இதோட கரஸ்பாண்டிங்கா எனக்கு என்ன இருக்கு? டவ் வேல்யூ இருக்கு, அப்படிதானே? இதுதான் டவ் வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் இந்த 2.98 e பவர் 6 தான் ஆக்சுவல் என்னது? Q ஆஃப் டவ். புரியுதா? சோ இப்போ நான் ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன், இந்த ரீஜன் இருக்கு தெரியுமா, இந்த 0.25ல இருந்து மேலாப்ல இருக்க ரீடிங் மட்டும் நான் காப்பி பண்ணி தான் நான் எங்க ஆக்சுவலா நான் பேஸ்ட் பண்ணுவேன், இங்க நான் பேஸ்ட் பண்ணுவேன். புரியுதா? சோ இங்க நீங்க நல்லா பாருங்க, இந்த ஃபார்வர்ட் இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பை டேட்டால நீங்க பாத்தீங்கன்னா நான் கீழே வரைக்கும் இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். கீழே வரைக்கும் நான் போய் காமிச்சேன் அப்படின்னா சரி, கீழே வரைக்கும் நீங்க இந்த QF ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எது வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலா எடுக்கணும் நம்மளோட டேட்டா, QF வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலா இதோட டேட்டா எடுக்கணும். புரியுதா? புரியுதா? இந்த QF வரைக்கும் தான் இந்த டேட்டா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுக்கணும். ஓகேயா? சோ இந்த இது வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டு இப்ப நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா நான் என்ன பண்ணணும்னு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லைட்லயே. நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் எடுக்கணும், அப்படிதானே? சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இங்க சின்டாக்ஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி அப்படிங்கறத நான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிங்கிறத கொடுத்திருக்கேன். புரியுதா? ஏன்னா இதுல சி தான் நமக்கு ஆக்சுவலி என்னது? டைம். புரியுதா? சோ இத ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்ங்கிறது கொடுக்கணும். இந்த QF வேல்யூ அசஸ் இதுதான். இதுதான் நான் மறுபடியும் அப்படியே தான் நான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ண பிறகு இப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும்? Q ரிவர்சிபிள். புரியுதா? அப்போ Q ரிவர்சிபிள் நான் ஆல்ரெடி ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த 1000 டேட்டா பாயிண்ட் வரைக்கும் தான் எனக்கு 0 to 0.25 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்ப 1000க்கு பிறகு உள்ள டேட்டா பாயிண்ட் எல்லாமே எடுத்து நான் இங்க கட் காப்பி பேஸ்ட் நான் இங்க பண்ணி வச்சுக்குவேன். புரியுதா? சோ இது நமக்கு தெரியலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 1000 டேட்டா பாயிண்ட் அப்படி இங்க போயிருங்க. சோ 1000 டேட்டா பாயிண்ட் அப்படி நான் கீழே வரைக்கும் வந்தேன் அப்படின்னா இங்க தெரியுதா 1000 டேட்டா பாயிண்ட்க்கு பிறகு எனக்கு என்ன எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0.2502ன்னு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? இதோட கரஸ்பாண்டிங் Q வேல்யூ என்னது? 2.733 e பவர் மைனஸ் 6. இதை தான் நான் ஆக்சுவலா எங்க பண்ணியிருக்கேன், நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த Q ரிவர்சிபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்தா நான் காப்பி பண்ணிருக்கேன். புரியுதா? சோ நல்லா ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும், இது வந்து டவ் கிடையாது, இது வந்து டைம் கிரேட்டர் தேன் டவ். புரியுதா? டவுக்கு அடுத்த வேல்யூ எனக்கு என்ன இருக்கோ அதுதான் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் நான் மொத்தமா சேர்த்து இங்க நான் பிளாட் போட்டு வச்சிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நம்ம ஆக்சுவலா பிளாட் போட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு இங்க நம்ம டீடைல் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டவ், அப்படிதானே? இது டவ் வந்து நமக்கு 0.25, அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.25 எடுத்துக்கிட்டேன். பிளஸ் இந்த டீங்கிறது நமக்கு என்னது? காலம் ஜி, அப்படிதானே? இங்கே நீங்க பாருங்க அதே தான், காலம் ஜி தான். அதனாலதான் நான் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜின்னு போட்டிருக்கேன். புரியுதா? சோ ஜி மைனஸ் டவ்னா 0.25 வித்தின் பிராக்கெட் போட்டு பவர் 1/2 மைனஸ் டி. இதுல டி என்னது சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி. புரியுதா? போட்டுட்டு பவர் 1/2 போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ எனக்கு வந்துடும். புரியுதா? அதுதான் வந்து ஐல நான் இங்க போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ ஒய்ங்கிறது ஆக்சுவலா என்னது? h minus 2.98 into 10 to the power minus 6. இதுல 2.98 into 10 to the power minus 6 தான் என்னது? Q of tau. ஓகே, இப்பதானே நம்ம எஸ்டிமேட் பண்ணோம். சோ இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன், இந்த ரெண்டு வேல்யூ நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த Q ஃபார்வர்டும் இந்த Q பேக்வேர்டு உள்ளதும் எடுத்துதான் நான் ஆக்சுவலா என்ன நான் பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட் போடுவேன். புரியுதா? இந்த பிளாட் போட்டுக்கிட்டு நான் அதுக்கு பிறகு நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன், அனாலிசிஸ்ல போய் ஃபிட்டிங்ல போய் என்ன பண்ணுவேன், லீனியர் ஃபிட்ல போய் ஓப்பன் டயலாக். ஓகே, ஓப்பன் டயலாக்னு கொடுத்துட்டு அப்படி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப எனக்கு என்னென்ன வேல்யூ ஆக்சுவலா வந்துருச்சு, எனக்கு வந்து ஸ்லோப் வேல்யூ இன்டர்செப்ட் வேல்யூ வந்துடும். ஓகேயா? சி இப்ப எனக்கு இந்த ஸ்லோப் வேல்யூ வந்து எனக்கு ஒரே ஒரு இதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கும் நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன போங்க, அனாலிசிஸ்ல போங்க, மறுபடியும் ஃபிட்டிங்ல போங்க, லீனியர் ஃபிட்ல போய் ஓப்பன் டயலாக்ல போய் நீங்க ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூவோட ஸ்லோப்பும் இங்க வந்துடும். புரியுதா? சோ இப்ப இதுல நீங்க நல்லா பாருங்க, இந்த ஸ்லோப் வேல்யூ தான் நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன், இந்த பவர் பாயிண்ட்ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை தான் நான் இங்க வேல்யூஸா இங்க நான் எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இந்த QF இருக்கு தெரியுமா, இந்த QF ஓட கரஸ்பாண்டிங் ஸ்லோப் தான் இந்த வேல்யூ. ஓகேயா? அதோட கரஸ்பாண்டிங் இன்டர்செப்ட் தான் இங்க கொடுத்திருக்கேன். புரியுதா? அதே மாதிரி இந்த Q ரிவர்ஸ் இருக்கு தெரியுமா, அதோட கரஸ்பாண்டிங் ஸ்லோப் தான் இது, அதோட கரஸ்பாண்டிங் இன்டர்செப்ட் தான் நான் மேல இங்க கொடுத்திருக்கேன்.
சோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் எப்பவே வந்து 0.99 இல்ல 0.98 அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு பக்காவா லீனியர் எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குங்கிறது அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி என்னுடைய அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரும் 0.99 கிட்ட தான் இருக்கணும். அதே மாதிரி என்னோட ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயரும் கிட்டத்தட்ட 0 கிட்ட வரணும். புரியுதா? சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஸ்லோப் இன்டர்செப்ட்னு சொல்லி எழுதுவோம். அதுக்கு பிறகு நம்ம எப்படி இந்த சர்ஃபேஸ் கவரேஜ் அதே மாதிரி இந்த எலக்ட்ராக்டிவ் ஏரியா டிஃப்யூசிவிட்டி ஏரியா எல்லாம் கண்டுபிடிக்கலாங்கிறது நம்ம போன லெக்சர்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். புரியுதா? சோ அப்ப நமக்கு ஆன்சர் பிளாட் நம்ம போடும்போது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு கியூ ஃபார்வர்டுங்கிறது எப்பவே எனக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவா தான் வரணும். புரியுதா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மேட்ல வரணும். வேற கியூஆர் வெர்சஸ் தீட்டா, புரியுதா? கியூஆர்எஸ் வெர்சஸ் தீட்டா வந்து எனக்கு வந்து ஸ்லோப் வந்து எனக்கு நெகட்டிவ்ல தான் வரணும். புரியுதா? சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எய்தர் இந்த கியூ டவ் மைனஸ் கியூ டி கிரேட்டர் தன் டவ்வா எடுத்துக்கலாம், இல்லாட்டி கியூ டி கிரேட்டர் தன் டவ் மைனஸ் கியூ என்னது விதின் பிராக்கெட் டவ். ஓகே, சோ இது ரெண்டு இதுல நம்ம எடுக்கும்போது we have to ensure that actually என்னது எனக்கு QR versus தீட்டாவோட ஸ்லோப் வந்து y is equal to minus mx plus c இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே,